திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு என்ன பிரச்சனை? சமையலுக்கு வச்சிருந்த அரிசி அள்ளிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான், அங்க இருந்த பருப்பு அள்ளிட்டு போயிட்டான், அங்க வச்சிருந்த குடிக்க வச்சிருந்த தண்ணியை தூக்கிட்டு போயிட்டான், அண்டாவை தூக்கிட்டு போயிட்டான், தாலி சேனை உரைக்கும் அறுத்துட்டு போயிட்டான். அதிமுககாரன் வந்து காதல என்ன கிடக்குன்னு அந்த காதல கிடக்கூடிய கம்மலை மட்டும் உருவிட்டு போயிருவான். ஆனா திமுககாரன் காதையே அறுத்துட்டு போயிருவான். இவ்வளவுதான் வித்தியாசம். கொள்ளையடிக்கிற 2 காமன். 4 படத்தில் நடிச்சிருந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த துணை முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கும் போது ஒரு ஐபிஎஸ் படிச்சவர், திறமையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், உழைக்கக்கூடியவர், படிச்சவர், எல்லாத்துக்கும் மேல அவரு பிரதமரா வரையில தப்பு கிடையாதுல்ல. தமிழகத்துல இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்த சுற்றுப்பயணங்களுக்கும் இப்ப இருக்கும் மிகப்பெரிய மாற்றம். பல்லடத்துல உள்ள நிகழ்ச்சியை வந்து வீட்டுல உட்கார்ந்து இருந்து லைவ்ல இருந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஐயா நீங்க தான் வந்து பெரிய பரம்பரை திமுக ஆளாச்சு, நீங்க போய் இதுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா, ஆச்சரியமா இருக்குன்னு கேட்கும்போது அப்ப அவரு சொல்லியிருக்காரு, இல்லம்மா மோடி நல்லது செய்யறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விளம்பரம் போட்டிருக்காரு. அது லோகோ என்னன்னா சீனாவுடைய லோகோ வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய தேச துரோக கும்பல் இது பாருங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தகத்தை வந்து இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க. 368 பக்கங்கள் இருக்கும். 350 ரூபாய். தமிழகத்துக்குள்ள 50 ரூபாய் வந்து கொரியர் சார்ஜ். மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய் கொரியர் செலவு. இது வந்து மோடியினுடைய திட்டங்களை எப்படியெல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருப்போம். அதுக்காக வேண்டி மொத்தத்தையும் தொகுக்க முடியாது, அது ஒரு பெரிய இது. நம்ம இதை சுவாரஸ்யமாக எழுதியிருப்போம். அப்போ ரொம்ப எளிமையான நடையில் இருக்கும். சுவாரஸ்யம்னா ரொம்ப எளிமையான நடையில் இருக்கும், எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். வரலாற்றில் மறைக்கப்பட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களையும் பல பேரை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு முன்னுரை மாதிரி சொல்லிட்டு நம்ம உள்ளால போயிருப்போம். இதை மாதிரி பல்வேறு தகவல். இப்போ கடலூர் அஞ்சலி அம்மாள் அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த அதுக்கு இன்ட்ரோடக்ஷனாக கடலூர் அஞ்சலி அம்மாள் பற்றி நம்ம சொல்லிட்டு உள்ளே போயிருப்போம். இது மாதிரி பல்வேறு தகவல்கள் இருக்குது. இது வரைக்கும் 2000 காப்பிக்கு மேலே விற்று முடிஞ்சிருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை வாங்கி ஏதாவது ஒரு திமுக காரனுக்கு இல்லை மாற்று மோடி எதிர்ப்பாளர்கள் அப்படி வச்சுடுங்க, மோடியை திட்டிடக்கூடிய கோஷ்டி கொண்டு கொடுத்து ஒரே ஒரு அத்தியாயத்தை படிடா மகனின்னு கொடுத்தீங்கனாலே அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை மாதிரி கொடுத்தேன், படிச்சுட்டு மோடி இவ்வளவு பெரிய நல்லவரா, இது நல்லது பண்ணியிருக்காரான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக இதை வாங்குங்க. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு நம்பர் கூட, என்னுடைய நம்பர் தான் 9092345641 9092345641. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸை வந்து பின்கோடோடு சேர்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். அதே மாதிரி ரூபாயை வந்து புத்தகத்தினுடைய மற்ற வந்து கொரியர் செலவு இதை சேர்த்து ஜிபே நம்பர், இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து ஜிபே பண்ணிடலாம். மறக்காமல் இதை கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு 2 பேருக்கோ 4 பேருக்கோ இல்லை 10 பேருக்கோ 20 பேருக்கோ கண்டிப்பாக உங்களால் முடியும்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் இதை புக்கு வித்து நம்ம படைப்பு நடத்தணும் இல்லை, அது எனக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நீங்கள் கூட நினச்சிட்டு பண்ணுங்க, ஒன்றும் தாராளமாக பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு அத்தியாயத்தை படிக்க வைங்க. வச்சிங்கன்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சது இந்த தேர்தல் பணிக்காக மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக இது இருந்துட்டு போகும்னு நான் நம்புறேன். அவசியம் நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2 நாட்களாக தமிழகத்தில் ஒரு பெரிய சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கான்னு நம்ம சொல்லலாம். கொண்டு முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. இது வந்து தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்த அந்த சுற்றுப்பயணங்களுக்கும் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ மிகப்பெரிய மாற்றம். இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து ஏதோ மக்கள் இருப்பாங்க, சரி ஏதோ இருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். இன்னொன்று மாநில அரசு இதுக்கு முன்னாடி கடந்த 3 ஆண்டுகளுக்கு உள்ளால இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு கூட அதில் நிறைய திமுக காரங்க உள்ள வந்து ஆர்வமாக உட்கார்ந்துருப்பாங்க. ஆர்வமாக இல்லை, காசு கொடுத்து கூட்டி கொண்டு உட்கார வைப்பாங்க, இருப்பாங்க. அவங்க என்னத்துக்காக ஒன்றுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சாலும் தானே நல்ல ஏதோ கோஷம் போடணும் போடுவாங்க, இல்லை சும்மா இருப்பாங்க. பொதுமக்கள் அதிகமாக அதை பெரிய அளவில் வரமாட்டாங்க. குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழக பாஜக தலைவராக வர்றதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. அதுக்கு பிறகு கூட கொஞ்சம் வந்திருக்காங்க. ஏன்னா பெரிய அளவில் அதிக பேர் வரல, 1-2 தடவை வந்திருக்காரு. வந்தாலும் பெரிய அளவில் மக்கள் பார்க்க தான் செய்வாங்க, இருந்தால் பெரிய அளவில் ஒரு இது இருக்காது. ஆனால் இந்த வாட்டி வரும்போது மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. கண்டிப்பாக நீங்களும் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெரிய ஐயா பேசினார், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், நேற்றுக்கு பேசினார் என்கிட்ட. பல்லடத்தில் உள்ள நிகழ்ச்சியை வந்து வீட்டில் உட்காந்துருந்து டிவியில் அப்படியே மத்தியானத்துக்கு மேலே மோடி அந்த முழுக்க அந்த நிகழ்ச்சியை மட்டுமே லைவ்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் ரிட்டையர்டு. அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் தான் வந்து பெரிய பரம்பரை திமுக ஆளாச்சு, நீங்கள் போய் இதில் இருந்து பார்த்துருக்கீங்களா, ஆச்சரியமா இருக்குன்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா நான் திமுக தான், ஆனாலும் வந்து மோடி நல்லது செய்கிறார். ஆனால் நல்லது செய்கிறதுனால நம்ம அவங்களுடைய இதை நம்ம பாராட்டியே ஆகணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ மோடியை இவங்க எல்லாம் என்னத்தையோ சொல்லி வச்ச ஒரு பேராசிரியர் ரிட்டையர்டு
அப்ப வந்து இந்த அளவுக்கு நான் வந்து மாறி இருக்கேன் அப்படின்னா, இது காரணம் வந்து அவர் உலக அரங்கில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை எவ்வளவு கொண்டு போறாரு. அதேமாரி கொரோனா காலகட்டத்தில நம்மலாம் உயிரோட இருக்க காரணமே அந்த மகான் குடுத்த தடுப்பூசி தான். அவர் மட்டும் ஊசிய போடலன்னா நம்ம நெறைய பேர் இப்ப செத்தே போயிருப்பாங்க. கோடிக்கணக்கில. ஏன்னா பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. கொரோனா வேகமா பரவுன ஒரு நோய். அதனால அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தினாரு. அதே மாதிரி அவர் பண்ண எல்லா திட்டங்களும் கூட, ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் ஒவ்வொரு இதுதான் மேல தான் கொண்டு விவசாய திட்டம்னா அருமையான சட்டம். அது அந்த படுபாவிகள் அத கெடுத்து அத கேன்சல் பண்ண வச்சுப்புட்டானுவ. அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. நெறைய விஷயங்கள அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு அதுல உள்ள விஷயங்கள தெரிஞ்சனால அத சொல்லியிருக்காரு. நைட்டு வந்து எனக்கு நம்பருக்கு ஃபோன் அடிச்சு, இந்த விவரங்கள் எல்லாம் என்ட்ட சொன்னாரு. இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஃபுல்லா இத தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, பல்லடம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வந்து அன்னைக்கு இரவு என்ட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. எந்த தகவல்களெல்லாம் சொன்னாரு. ரொம்ப சீனியர் மோஸ்ட் பெர்சன். அவங்க வந்து அனுபவசாலிகள். இது மாதிரி வந்து நெறைய பேரு அந்த பல்லடத்துல நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து சொந்தமா அவங்கவங்க கார்ல சுயமாக தானாக போய் அங்க போய் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 15,000 20,000 வாகனங்கள் வந்து பல்லடத்துக்கு போனதா ஒரு கணக்கு சொல்றாங்க. 7,00,000 பேருக்கு மேல அங்க கலந்துக்கிட்டதா சொல்றாங்க. மக்கள் எல்லாமே. அதுல வந்து கட்சிக்காரங்க குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க. பாக்கி எல்லாமே பொதுமக்கள். மற்ற கட்சியினுடைய ஆதரவாளர்கள். இதுவரைக்கும் இருந்தவங்க. ஆதரவா இருந்தவங்க. இப்ப மோடினால ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அண்ணாமலையினால ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப வந்து பாஜக பக்கம் வந்திருக்காங்க. அந்த குறிப்பா அந்த மாநாடுக்கு வந்திருக்காங்க. மாநாடு வந்து 7,00,000 பேருக்கு மேல வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 4,00,000 பேர் ஒரே நேரத்துல அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு அந்த பந்தி பரிமாறக்கூடிய அளவுக்கு அத செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஏற்பாடு பக்கமா பக்காவா வச்சிருக்காங்க. 7,00,000 லிட்டர் மோர் மட்டும் குடுத்துருக்காங்க. ஒரு 3,00,000 தொப்பிகள் குடுத்துருக்காங்க. ஏன்னா வெயில், கடுமையான வெயில். அந்த நேரத்துல தான் அது மத்தியான வேளையில மாட்டிக்கிச்சு அது. அப்போ ஓப்பன் பிளேஸ்ல வேற உட்கார்ந்திருந்தாங்க. திறந்த வெளியில உட்கார்ந்து வெயிலுக்குள்ள உட்கார்ந்திருக்கேன்னா, ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. எழும்பி போயிருவாங்க. ஆனாலும் அத தாண்டி அங்க இருந்திருக்காங்க. பெண்கள், ஏகப்பட்ட பெண்கள் தானாக முன் வந்து இதுல வந்து கலந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மோடிக்கு மேல வந்து மக்கள் வச்சிருக்க ஒரு மரியாதை, அபிப்பிராயம், நல்ல எண்ணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதைய தமிழக மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கைய வச்சிருக்காங்க. மரியாதை என்ன, ஒரு பெரிய நம்பிக்கைய வச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்கவங்க வீட்டு பிள்ளையா, அண்ணாமலையா பார்க்குறாங்க. இந்த மனிதர் வரணும், இவர் முதலமைச்சரா வந்தா மட்டும் தான் தமிழகத்தில நம்முடைய சந்ததியினர் நல்லா இருக்க முடியுங்கிறத சொல்றாங்க. பல பேர் இத சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது நம்மளுடைய வாரிசுகள், சந்ததிகள் வந்து ஒரு குடிகாரனா இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இவர் வந்தா தான் நடக்கும். அவங்க வந்து நல்லவங்களா வாழணும்னா, அது கண்டிப்பா இவரு அண்ணாமலை தமிழகத்துக்கு முதலமைச்சரா வந்தா மட்டும் தான் அது சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி பல பேரு ஆட்கள் வந்து இத தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. நேத்தைக்கு அதே மாதிரி அ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அத கடைசில நேரத்துல அவருக்கே கூட ஒரு சந்தேகம் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோ போடும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு உருக்கமான வேண்டுகோளா தான் வெளியிட்டிருந்தாரு. அந்த உருக்கமான வேண்டுகோள பார்க்கும்போது எனக்கே கூட ஒருவேளை எதிர்பார்த்த 5,00,000 இருக்கைகள் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த 5,00,000 வராம போயிருவாங்களோ! அப்படி ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துட்டோ! அதனால தான் வீடியோ போடுறாரோங்கிற மாரிலாம் நான் நெனச்சேன். அதுக்கு காரணம் வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் இல்ல. ஒரு சில ஒரு சிலர்ன்னு எடுத்துடுங்க. இல்ல ஒரு 4, 5 பேர எடுத்துடுங்க. இவங்க எல்லாம் வந்து அவருக்கு எதிரான வேலைய நல்லா பார்த்துருக்காங்க. அதனால அவருடைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வராங்க. அதுலயும் வந்து இந்த பல்லடம் கூட்டம் இப்படியே ஃபெயிலியூர் ஆகணுங்கிறதுல அவங்க ரொம்ப இப்போ உள்ளூரா ஒரு பெரிய இதே வச்சிருக்காங்க. வச்சுட்டு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து அதுல முழுமூச்சாலாம் செயல்பட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த இதுக்கு கடைசியாக தெரிஞ்சிருக்கு மேல. அதனுடைய ஒரு காரணம் தான் அந்த பேனர்ல வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஃபோட்டோவே இல்லாம அது எண் மக்களுடைய நாயகனே திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவருடைய ஃபோட்டோவே போடாம எந்த பேனர் வேணாலும் அடிக்கலாம். அது எப்படி சரியா இருக்கும்? ஒரு பேனர் அடிச்சேன். இது வந்து இவங்களுக்கு மத்திய அமைச்சருக்கு அடிச்சேன் எல் முருகனுக்கு. அதனால அவருக்கு ஃபோட்டோ பெருசா போட்டேன். போடுங்க. மோடி படம் போட்டீங்கல்ல, மோடி படம் போட்டீங்கல்ல, பிரதமருடைய ஃபோட்டோ போட்டீங்கல்ல. அதுமாரி இந்த பக்கத்துல மாநில தலைவர்ங்கிற முறையிலயாவது நீங்க அண்ணாமலையுடைய ஃபோட்டோ போடணுமா வேண்டாமா? அப்ப ஏன் போடாம விட்டீங்க? அப்ப வந்து கொழுப்பு சிங்காநல்லூர். கொழுப்பு அப்ப வேணுக்குன்னு இத பண்ணாங்கங்கிறது அப்புறம் அங்கிருந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் அது. அந்த இத அடிக்கும்போதே இவங்க வந்து ஒரு விஷத்த கக்கி தான் அத பண்ணியிருக்காங்க. அதுமாரி கூட்டம் வரக்கூடாதுங்கிறதுலயும் கொஞ்சம் தெளிவா பல்லடத்துல நடந்த இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து கூட்டம் முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் வராம தடுக்கிற சில வேலையெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் வரக்கூடாது உள்ளூர வேண்டியிருக்காங்க. அதுக்கு அவங்களால முடிஞ்ச சில இதையும் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடிந்து கடைசியில ஏபி முருகானந்தம். அது ஒரு பெரிய திறமையான ஒரு மனிதர் தான், சந்தேகமே கிடையாது. இந்த அளவு கூட்டத்த வந்து அங்க வந்ததுல அதனுடைய ஏற்பாடுகள்ல சொதப்பல் இல்லாம பண்ணது மிகப்பெரிய விஷயம். 7,00,000 பேர ஒரு இடத்துல கூட்டிட்டு ஒரு விஷயம் கூட நீங்க பக்கத்துல தானே நடந்துச்சு. சேலத்துல தானே நடந்துச்சு. அதே கொங்கு மண்டலம் தானே. திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு. என்ன பிரச்சனை?
அங்கே வச்சு சமையலுக்கு வச்சிருந்த அரிசி அள்ளிட்டு போயிட்டானுவா, திருடிட்டு போயிட்டான். அங்கே இருந்த பருப்பு அள்ளிட்டு போயிட்டான். அங்கே வச்சிருந்த குடிக்க வச்சிருந்த தண்ணியை தூக்கிட்டு போயிட்டான். எண்ணெயை தூக்கிட்டு போயிட்டான். அண்டாவை தூக்கிட்டு போயிட்டான். கட்டியிருந்த அந்த இதுலலாம் அந்த தோரணங்கள் கட்டி வச்சிருந்த வாழைத்தாரெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டானுவா. என்னது அங்கே அப்புறம் சீட்டு விளையாடிட்டு நடந்தானோ அங்கே கிடந்து. அப்புறம் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறேன் அடித்தடி சண்டை போட்டுக்கிட்டானுவா. போகிற போக்கில் அங்கே இருக்கக்கூடிய பிரியாணி கடையில் தின்னு விட்டு அதுக்கு காசு தரமாட்டேன்னு சொல்லி அங்கே பாக்ஸிங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லா இடமும் பெரிய ரகலை தானே பண்ணிட்டு இருந்தாங்க. தாலி செயினை வரைக்கும் அறுத்துட்டு போயிட்டானுவா. அங்கே வந்தவங்களுக்கு செயின் அறுப்பு, பாக்கெட், பிட் பாக்கெட்டு எல்லா கர்மாந்தமும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே இதில் தான். ஆனால் இங்கே பாருங்கள், எந்த விதமான ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை பாருங்கள். எல்லா தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் போயிருக்காங்க. ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, ஏபி முருகானந்தம் அவர்களுடைய அந்த திறமையான வழிகாட்டுதல், திறமையான அவருடைய இதுக்கு நம்ம உழைப்புக்கு இந்த இடத்துல ஒரு மரியாதை சொல்லலாம் அவருக்கு. அது அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய அரும்பணி மெச்சத்தக்கது. யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவு கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. மிகப்பெரிய அளவில் கூட்டமும் வந்துச்சு. அதே மாதிரி சிறப்பாக முடிந்தது. இவ்வளோ வெயிலில், அதுவும் பல்லடத்தில் அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கடுமையான வெயில் இருந்திருக்கு. அதையும் தாண்டி மக்கள் இந்த அளவுக்கு பொறுமை காத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு மேலே வச்சிருந்த ஒரு பெரிய மரியாதை. திரு அண்ணாமலை மேலே வச்சிருந்தது, மோடி அவர்களுக்கு மேலே வச்சிருந்தது. அதான் சொன்னேன், மோடியினுடைய ஆதரவு மறுபடியும் அந்த 2014 அந்த மாதிரி இருந்துச்சு. மக்கள் இந்த அளவுக்கு வரலாற்றை கூட உள்ளூர ஒரு பெரிய பாசம் அவருக்கு மேலே இருந்துச்சு. அதை இல்லாமல் நீர்த்து போக வேலை இந்த திமுகவும் அதனுடைய கொத்தடிமைகளும் சேர்ந்து செய்தாங்க, கட்டமைச்சாங்க. அவரை ஒரு ஆன்டி மோடின்னு கொண்டு வந்தாங்க, ஆன்டி தமிழன்னு கொண்டு வந்தாங்க. அப்படி வடிவமைச்சு கட்டமைச்சு அழகாக மக்களை திசை திருப்பி விட்டாங்க. இப்போ மக்களுக்கு உண்மை தெரிஞ்ச ஆரம்பிச்சுட்டு, ஆக ஒரு நல்ல ஒரு மனிதரை நம்ம இந்த மாதிரி நம்மளை எதிரியாக சித்தரித்து நம்மகிட்ட காட்டி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி புரிய ஆரம்பித்ததுனால, அட போங்கடான்னு சொல்லி விட்டுட்டு இப்போ மோடியை ஆதரிக்கிறாங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இதில் 2-3 சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள். ஒன்று பிரதமர் வந்த உடனே அந்த மக்கள் ரொம்ப ஒரு 1400 ஏக்கரில் அந்த மைதானம் அமைஞ்சிருக்கு, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ளால அவர் ஜீப்பில் வந்தார். ஜீப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஜீப்பில் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு வந்தார். வரும்போது அவருக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் நிப்பாட்டினார். இடது பக்கத்தில் டாக்டர் எல் முருகன் அவர்களை நிப்பாட்டியிருந்தார். அவங்க அப்படியே சுற்றி ரவுண்டு கட்டி ஒரு இது எல்லாத்துக்கும் மரியாதை வணக்கம் சொல்லிட்டு வந்தாங்க. திருப்பி ரெண்டாவது மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை முதலாவது வரவேற்புரை டாக்டர் எல் முருகன் அவர் முடிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க. ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஆனால் ஒரு சபதம் எடுத்துகிட்டு போனார். பேசினது கம்மியாக இருந்தாலும் ஒரு சபதம், அழுத்தமான ஒரு சபதத்தை போட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, 60 நாளைக்கு இனிமேல் நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் சொன்னார். அதே மாதிரி 39 தொகுதிகளிலும் பாஜக அணி வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னார். அதுக்காக உழைப்போம் அப்படின்னார். ஒரு சபதமாகவே ஒரு எடுத்தார். அது பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் நம்புறது என்ன, கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு தான், கண்டிப்பாக நடக்கும். அந்த இதை நோக்கி தான். ஏன்னா 1-2 மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துடும்னு தான் என்னுடைய மனசு சொல்லுது. ஏன்னா மாற்றம் அந்த மாதிரி பெரிய அளவில் மாற்றம் உருவாகிட்டே இருக்குது. கிரவுண்ட் லெவலில் இருந்து எல்லா மட்டத்திலையும் அது வந்துகிட்டே இருக்குது. அந்த நேற்று பல்லடத்துக்கு போன மக்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கோடீஸ்வரன்கள்ல இருந்து எல்லாருமே போயிருக்காங்க. வயதானவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே போயிருக்காங்க. நிறைய பேர் லீவ் போட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு நாள் இப்போ சென்னை மாதிரியான இடத்துல இருந்துலாம் போகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வேலையெல்லாம் பாதிக்கும் அவங்களுக்கு. ஒரு நாள் 2 நாளே கூட பாதிக்கும். ஆனாலும் அதுக்கெல்லாம் லீவ் போட்டு 3 நாள் லீவ் போட்டுகிட்டே போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் போய் எல்லாருமே கலந்துக்கிட்டது மிக சொந்தமாக அவங்களுடைய கார்லேயே அவங்களே வண்டி வாடகை பிடிச்சி அவங்களே அதுக்கு இல்லை ஏற்பாடு, சாப்பாடுக்கு பழங்கள் எல்லாம் ரெடி பண்ணி இந்த அளவுக்கு போனது. இது சமீபத்தில் எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் இப்படிலாம் போனதாகவே கிடையாது. கட்சிக்காரங்க வண்டியை ஏற்பாடு பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க சாப்பாடு, பிரியாணி, அப்புறம் கோட்ரு, ஆப்பு, புல்லு எல்லாம் வாங்கி ஊற்றணும். எல்லாம் ஊற்றி கூட்டிகிட்டு போனால் வருவாங்க. ஒரு வேலைக்கு போனதான் கணக்கு. ஜாலியாக வண்டியில் போயிட்டு திருப்பி வந்துடுவோம். அங்கே போய் சீட்டு கிட்டு விளையாடிட்டு வருவோம். இதான் திமுக கூட்டிகிட்டு போக முடியாது. அதிமுக எடப்பாடி மாநாடு மதுரையிலையும் இப்படி தான் நடந்துச்சு. அதே மாதிரி சாப்பாடை சீரழித்து அதை பண்ணி இதை பண்ணி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப கமனி மணக்கிற மாதிரி அருமையாக பண்ணி யாருக்கும் எந்த குறைபாடு இல்லாமல் நிவர்த்தியாக ரொம்ப பரிபூரண திருப்தியோடு எல்லாரும் அந்த இதில் மன நிறைவோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்துட்டாங்க. அந்த வெயிலில் கூட அதை தாண்டிட்டு அந்த வெயிலில் உட்கார்ந்துருந்தா கூட அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியாத அளவுக்கு மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு இது. அதில் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை பேசி முடிஞ்ச உடனே பேசும்போது இந்த தகவலை சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு. உட்காரும்போது தான் மோடி அவர்கள் அவர்களுடைய முதுகில் தட்டி கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்களுடைய முதுகில் தட்டி கொடுத்தாரு. அந்த வீடியோ தான் மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே ட்விட்டரில் அதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்க.
போட்டு பல்வேறு தரப்புலையும் எல்லா தரப்புலையும் என்னமா வந்து தவிர்க்க முடியாத ஆளாயிட்டார். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி உருவாயிட்டாரு. அவருடைய உயரம் பாஜகவை தாண்டி போயிட்டு அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. பாஜக தமிழ்நாட்டில் எவ்வளவோ உயரத்துக்கு போயிட்டு இப்படிலாம் பல்வேறு டைலாக்குகளோட அந்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வைரல் ஆச்சு. அதில் நாம் வந்து பார்க்குறதுல ஒரு விஷயம் என்னடின்னா வாஜ்பாய் வந்து பிரதமராக இருந்த போது வந்து அவர் வந்து இதே மாதிரி மோடி அவர்கள் முதுகில் தட்டியிருப்பார். தட்டி கொடுத்து என்னுடைய வாரிசு நீதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அதை உணர்த்துற மாதிரியான ஒரு அவருடைய வாரிசு, அதாவது அந்த பிதாமகனுடைய வாரிசு இந்த பிதாமகன் வாஜ்பாய் அவர்களுடைய வாரிசு வந்து நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறத அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்து பதிவாச்சுது. அன்னைக்கு அது உணர்த்துற மாதிரி அது இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நேற்றுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய முதுகுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி தட்டி கொடுத்தது வந்து என்னுடைய வாரிசு நீ தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவருடைய வாரிசு மட்டும் இல்லை, அமித்ஷாவுடைய அரசியல் வாரிசும் ஒரு தான் அண்ணாமலை அவர்கள் தான். அதே மாதிரி ஜேபி நட்டாவை எடுத்தாலும் சரி தான், பிஎல் சந்தோஷம் எடுத்தாலும் சரி தான், எல்லாருமே அவங்க அடுத்த ஒரு பிரதமருக்கான ஒரு வேட்பாளராக தான் திரு அண்ணாமலை அவர்களை வந்து தொலைநோக்கு பார்வையில் தான் அவங்க பார்த்து கணிச்சு வச்சிருக்காங்க. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சருங்க நிறைய களெல்லாம் இருக்குல்ல, பிடிங்க க்ளீன் பண்ண வேண்டாமா, தமிழகத்தை சுத்தப்படுத்தணும்ல, அதெல்லாம் இங்கே இதை முடிச்சுட்டு அவர் அங்கே போவாருங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இதெல்லாமே நடக்காத விஷயம், நடக்க முடியாத விஷயத்த நம்ம சொல்லலை. சும்மா ஓங்கோல்ல இருந்து வந்து ஒரு குடும்பம் தமிழகத்தை இவ்வளோ வருஷம் ஆளும்னு எவனாவது நினைச்சிருப்பாங்களா? அதெல்லாம் நடக்க முடியல. சும்மா 4 படத்தில் நடிச்சிருந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த துணை முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கும்போது ஒரு ஐபிஎஸ் படித்தவர், திறமையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், உழைக்கக்கூடியவர், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர், அப்பழுக்கப்பட்ட ஒரு ஆள், மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய நினைவாற்றல் உள்ளவர், ஒரு படித்தவர், எல்லாத்துக்கும் மேலே பண்பாளர். அவர் பிரதமராக வரையில் தப்பு கிடையாதுல்ல. அவர் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நம்ம தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கல, தப்பே கிடையாது. களை பிடிங்கிடுவார்ல, சுத்தப்படுத்தி போயிடுவார்ல. சுத்தப்படுத்த வேண்டியங்க நிறைய இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் ரொம்ப சுத்தப்படுத்த வேண்டிய இருக்குது. நிச்சயமாக அவர் வந்து வாரிசு தான், பிரதமருடைய வாரிசு தான். பிரதமர் நாற்காலிக்கு இப்போ எதிர்காலத்தில் வருவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய ஜாதகம் அப்படி தான் சொல்லுவீங்க. என்ன அந்த ஜாதகத்தில் கூட ஒரு தகவலை சேர்த்து சொன்னாங்க எனக்கு ஒருத்தங்க. நல்ல திறமையான ஜோசியர் தான் அவங்க. சொல்லும்போது ஒரு தகவலை சேர்த்து சொன்னாங்க. இவருக்கு கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும், கூடவே இருக்கக்கூடிய அந்த அனுகூல சத்துருக்கள்னு சொல்லுவாங்களா, கூடவே நல்லவனாக இருப்பான், ஆனால் அவன் தான் கெடுதல் பண்ணிகிட்டே இருப்பான். அது மாதிரி அது கட்சிக்குள்ளாலே இருக்கும், வெளியே இருக்கும். பத்திரிகையாளர் மாதிரியும் இருப்பாங்க, கட்சி மூத்த தலைவர்கள் பேர்லையும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. அது அப்படியே அப்பட்டமாகவே நமக்கு கண் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அந்த எதிரிகள் எல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இவருக்கு ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம், அடிச்சு நுறுக்கிட்டு போயிடுவார் இவர். ஆனால் இவரு எல்லாத்தையும் நல்ல பிள்ளையாக தான் நடப்பார், எல்லாம் பண்ணுவார். அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல விதமாக இருப்பாங்க. எதிராக தான் கொம்பு சீவிட்டு திரும்பினா காணாமல் போயிடுவாங்கங்கிற மாதிரி அதை சொன்னாங்க. இது இருக்கும்னு சொன்னாங்க. இவங்க அந்த கரெக்டாக வந்து கடந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் சொன்னார், இவருக்கு எதிர்ப்பு வரும்னு சொன்னார். கரெக்டாக அந்த அவர் சொல்லி ஒரு 2 மாதம் கூட ஆகலை, காய்கறி ரகராமல் அப்படியே கொடியை பிடிச்சது. உண்மையில் நடந்தது. அப்படியே கொடி அது சும்மா கிடந்துச்சு. அந்த அம்மா இன்னும் ஒரு அம்மா வந்து நாங்கள் டெல்லியில் உங்களை பார்த்துக்கணும், இவர் ஒன்றும் செய்ய முடியாது, அண்ணாமலையினால ஒன்றும் செய்ய முடியாது, நீ பண்ணு, நீ நல்லா அண்ணாமலைக்கு எதிராக நல்லா பண்ணு, நல்லா அவங்கள நல்ல தூண்டி விட்டாங்க, நல்லா ஏற்றி விட்டாங்க. அந்த அம்மாவும் கிடந்து 2-3 நாள் பேட்டி கீட்டி கொடுத்துட்டு நல்லா அலைஞ்சிது. இன்னைக்கு எங்கே இருக்குது, செல்லா காசாகி போய் கிடக்குது. நேராக போய் எடப்பாடி கூட போய் தஞ்சமாகி அட்ரஸே இல்லை, போன இருக்க இடமும் தெரியல, ஒன்றும் தெரியல. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் தமிழக பாஜகவில் மூத்த தலைவருங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்க நான் பெரும்பாலும் மாறிடுவாங்க, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிடுவாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். 39ங்கிறத அவருடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அண்ணாமலை ஐபிஎஸ். இருந்தாலும் 39 இல்லாட்டா கூட 1-2 குறைபட்டாலும் கண்டிப்பாக, நான் என்னுடைய டார்கெட் 25க்கு ப்ளஸ் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவரே சொன்னார், 25க்கு மேலே நம்ம பாஜக வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அணி அப்படின்னு சொல்லி அதை அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்தினார். அதை நோக்கி பயணம் பண்ண கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பும் உருவாச்சுது. அப்படி தான் இருக்குது நிலவரம். ஆனால் போகக்கூடிய வேகத்தை பார்த்து அது 39 பேர் தொடுங்கிற மாதிரி தான் எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது, தொடும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து தொடர்ந்து பல பாராளுமன்ற தேர்தல்களில் இதை பல இடத்துல நான் சொல்லிகிட்டே வரேன், ஒரு முடிவை வந்து தெளிவாக கொடுத்துட்டே வராங்க. என்ன மாதிரி முடிவு அப்படின்னா, அது சரியான முடிவாக தப்பாக முடியலாம் வேற கதை, ஆனால் மொத்தமாக ஒரே அடிக்கே கொடுத்துட்டு வராங்க. 2014 முழுக்க வந்து அதிமுக அணிக்கு கொடுத்தாங்க, ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு வாரி வழங்கிட்டாங்க. 1-2 இதை மட்டும்தான், ஒன்று என்ன 3 தொகுதி தமிழகத்தில் 2, பாண்டிச்சேரி 1 சேர்த்து 3 பாஜக அணிக்கு கிடைச்சிது. அன்னைக்கு யார் வேண்டாம்னு நினைச்சாங்க, திமுக 0, ஒரு சீட்டு கூட கொடுக்கவே இல்லை. அப்போ அன்னைக்கு யாரு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க, யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு முடிவை எடுத்து பண்ணாங்க. 2019 மோடிக்கு மேல ஒரு பெரிய ஆன்டி மோடி வேவை உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தாங்க, மோடி வேண்டான்னு முடிவு பண்ணாங்க.
அதனால அதிமுகவும் மோடி பாஜகவும் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. ஒரே ஒரு சீட்டு ரவீந்திரநாத் மட்டும்தான் வெற்றி பெற்றார் தேனியில். பாக்கி எல்லாமே திமுக பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்படி இப்போ திமுக காங்கிரஸ் தான் வேணும்னு நினச்சாங்க. அதே சமயத்தில் மோடி வேண்டாம்னு நினச்சாங்க. மோடி அதிமுக வேண்டாம், அந்த அணியே வேண்டான்னு பாராளுமன்ற தேர்தலுக்கு அது பண்ணாங்க. ஆனால் அதே மாதிரியான அந்த 19 நடந்த அதே வெற்றி தான் 21 நடந்ததானே? இல்லை, அதே கூட்டணி தானா? திமுக கூட்டணி அதே கூட்டணி தான். ஆனால் வந்து அதே அளவுக்கு வெற்றி அங்கே சட்டசபையில் கிடைச்சான்னு பார்த்தா வெறும் 2.5 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் திமுகவுக்கு. இல்லைன்னா மயிரிழையில் ஊரு தப்பி அந்த ஒரு ஒன்றுக்கு லாய்க்கில்லாத ஒருத்தரை நம்ம முதலமைச்சர் அடைஞ்சிட்டோம். அவர் வந்திருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். அது வேற. அண்ணாமலை மாதிரியானவங்க வரும்போது தான் மாற்றம் ஏற்படுத்த முடியும். என்ன இவர் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த கடலை திருடும்போது கொஞ்சம் கீழோடி கொஞ்சம் கடலை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அதிமுககாரன். ஆனால் திமுககாரன் அந்த வேரோட பிடிக்கிட்டு போயிடுவான். அதான் வித்தியாசம் சொல்லுவாங்கல்ல. இன்னும் ஒரு டயலாக் கூட சொல்லுவாங்கல்ல, அதிமுககாரன் வந்து காதில் என்ன கிடக்குன்னு அந்த காதில் கிடக்கக்கூடிய கம்மலை மட்டும் உருவிட்டு போயிடுவான் அவன். ஆனால் திமுககாரன் காதையே அறுத்துட்டு போயிடுவான். இவ்வளோதான் வித்தியாசம். கொள்ளையடிக்கிற 2 காமன் தான். ஆனால் இவங்களுடைய வித்தியாசம் இவ்வளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கதை தான். இவர் வந்திருந்தா மட்டும் அங்கே என்னத்தை வாழ்ந்துக்க போகுது. ஏன்னா இவர் வந்திருந்தாருன்னா வராமல் போனது ஒரு நல்லது. அதுக்கு சில காரணங்கள் அவரே செய்துக்கிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து டிடிவி தினகரன் உள்ள வரக்கூடாது, சசிகலாமா அந்த அம்மா கட்சிக்குள்ளே வரக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி கூட்டணியிலேயே இருக்கக்கூடாது தினகரன் அப்படிலாம் சொல்லி அவள் வெளியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அமித்ஷா சொல்லியே கேட்கல. ஒரு நல்ல வேலை கேட்கல. கேட்டு தொலைச்சிருந்தாருன்னு வச்சுருங்க, அந்த 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே இங்கே வந்திருக்கும். ஒரு 10 நிறைய அந்த ஒரு 10-18 சீட்டுக்கு மேலே வந்து இங்கே மாறி இருக்கும். மொத்தத்திலேயே கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும். மாற்றம் வரும்போது பலபடியும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. அண்ணாமலை இல்லை. யாரை கொண்டு தமிழக பாஜக தலைவராக வச்சிருந்தாலும் கட்சி வளர்த்துக்க முடியாது. எப்படி வளர்த்துருப்பிய? ஒரு 2 பேருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சிருப்பாங்க. 2 பேரும் சொகுசை சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு அலைஞ்சிருப்பாங்க. இப்போ தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் 2 பேர் அமைச்சராக இருப்பாங்க. இவனை எம்எல்ஏக்கள் இன்னும் 4-5 கிடச்சிருக்கும். அதை வச்சுட்டு கூட்டணி மந்திரி சபைன்னு வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அவங்க பொழைப்பை பார்த்து அவங்க குடும்பத்தை டெவலப் பண்ணுற வேலையை தான் செய்திருப்பாங்க. கட்சி எப்படி வளர்ந்துருக்காது. எதிர்கட்சியாக இருந்தால் தானே நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். ஆளுங்கட்சியாக இருந்தால் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்க? திமுக எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாக திமுக ஆட்சியை பிடிச்சது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக தலைவர் ஆனார். பொழிச்சு கட்டிட்டாரு, பொழந்து கட்டிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக நட்டாத்தில் நிற்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டு முடியலை. அதான பெரிய நெருக்கடி ஆயிட்டு. சரி, இந்த அளவுக்கு இவர் பெரிய ஒரு சக்ஸஸாக பண்ணவர். இவரை ஒரு வாரிசாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய வாரிசு, அடுத்த வாரிசு வந்து அரசியல் வாரிசு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிறத மோடி அவர்கள் வந்து பல்லடத்தில் அறிவிச்சிட்டாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்தாரு. மிகப்பெரிய அளவில் முதுகில் தட்டி கொடுத்து அதெல்லாம் வந்து ஆத்மார்த்தமாக அவர் செய்தது. அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருந்தார். அதை விட முக்கியம், அது ஒரு நிகழ்ச்சி நிறைவுபடக்கூடிய நேரத்தில் கூட மேடை விட்டு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி கிளம்பும்போது அந்த நேரத்தில் கூட எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் கூட அண்ணாமலை ஐபிஎஸ் பின்னாடி தான் இருந்தார். அந்த ஒரு ரோகி பின்னாடி போயிட்டார். நிறைய பேர் முன்னாடி வந்தனால அவர் கொஞ்சம் பின்னாடி இருந்தார். தேடி பிடிச்சி அந்த மனிதரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவர் கையை பிடிச்சி தூக்கி காணிச்சு ஒரு பெரிய ஒரு இதே பண்ணார். அதை விட தொண்டர்களுடைய கரகோஷம், மக்களுடைய கரகோஷம் இருக்க விண்ண பிளந்தது. இது பல்லடம். அப்படியே நீங்கள் தூத்துக்குடிக்கு அடுத்த நாள் உடனே அதை முடிச்சுட்டு நேரே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம் பண்ணார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கேயும் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. மக்களும் உற்சாகமாக அவரை பார்க்கணுங்கிறதுலேயே ஆர்வமாக இருந்தாங்க. அதை முடிச்சு இன்னைக்கு வந்து தூத்துக்குடி நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே குலசேகரப்பட்டினத்தில் வந்து ராக்கெட் ஏவுதளம் இவங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் நமக்கு ஏவுதளம் இருக்குது. ராக்கெட் லாஞ்சர் வந்து அங்கே தான் இருக்குது. அதுவே வந்து தமிழகத்தில் வர வேண்டியது. அதை வராமல் கெடுத்து நாசம் பண்ணி விட்டதில் வந்து முக்கியமான பங்கு வந்து கருணாநிதி அவர்களை தான் சேரும். அவங்க தான் அண்ணாதுரை காலத்தில் அது வரவிடாமல் தடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஐஎஸ்ஆர் அங்கே வரும்போது அதை கருணாநிதி கெடுத்து விட்டார். இப்படி யாருமே இதை தடுக்கல. ஆனால் இன்னைக்கு குலசேகரப்பட்டத்தில் இது வந்து கருணாநிதிக்கு கனவாமா. இதை யார் தருமபத்தினி கனிமொழி சொல்கிறாங்க. அவங்க ட்விட்டரில் அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. கனவு கண்டார் அவர். அந்த கனவை வந்து பாராளுமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு போராடணும். அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் இருக்காரு, அந்த ஒன்றுங்க லாய்க்கில்லாமல் ஒரு முதலமைச்சர் வச்சுருக்கோம்ல மு.க. ஸ்டாலின், இவர் போய் பல முறை கடிதம்லாம் எழுதினாராம். எழுதி எடுத்து இவங்க ஒரு இது பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணி செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். தெரியும்ல, ஏதாவது அந்த இதெல்லாம் பண்ணி இவ்வளோ இடம் இல்லை தேவைப்படும், அரசாங்கம் இவ்வளோ இடத்த கையகப்படுத்த போகுது, இந்த இதில் வந்து இதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ இதை குலசேகரப்பட்டினத்தில் இது வருதுன்னு சொன்ன உடனே கடிதம் எழுதிடுவாங்க. எழுதி வச்சுட்டு நாங்கள் தான் கடிதம் எழுதணும். ஏன் 10 வருஷம் அங்கே மத்தியில் இருந்தீங்களா? அப்போ என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க? மாடு மேய்க்க பண்ணீங்களாப்பா? அங்கே தானே இருந்தீங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் யார் இருந்தா? திமுக தானே இருந்துச்சு. பிரதான கட்சியை கூட்டாளியே நீங்கள் தானே. 2 கூட்டு கொள்ளையடிக்கல மட்டும் 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. அந்த இடத்துல ஒரு 10-15 எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே.
ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை தடவை இருந்திருக்காரு. திமுக மத்திய அரசுல 15 வருஷம் தொடர்ந்து இருந்திருக்கு. 5 வருஷம் வாஜ்பாய் பீரியட், அது மறந்துடாதீங்க. 5 வருஷம் வாஜ்பாய் பீரியட், அதுக்கு அடுத்து 10 ஆண்டுகள் தொடர்ந்து மன்மோகன் சிங் பீரியட்ல தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் நீங்க தான் வச்சிருந்தீங்க. கொண்டு வந்திருக்க வேண்டிய எத்தனை வேணாலும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் கொண்டு வரல? உங்களுக்கு அதுக்காக நேரம் இருந்துச்சு, கொள்ளையடிக்கு தானே நேரம் பத்தல. அதை மாதிரி தான் இந்த ராக்கெட் ஏவுதளம். இது எங்களுக்கு தமிழகத்துல கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. அப்போ அதெல்லாம் செய்யாம இப்ப இவங்க கொண்டு வந்ததாக ஒரு கணக்கு போட்டு, அதுல விட கொடுமை என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விளம்பரம் போட்டிருக்காரு. அதுல லோகோ என்னன்னா சீனாவுடைய லோகோ வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய தேச துரோக கும்பல் இது பாருங்க. இது அந்த ஆள் பண்ணதான் நான் நினைக்கலைங்க. அந்த ஆள் பண்ணதான் நான் நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா திமுகவினுடைய இது இப்படித்தான். இவங்க இதுல மேல இருந்து முடிவு பண்ணி இதை மாதிரி நீ பண்ணு, நான் வந்து அதுக்கு தக்கவாறு இப்படி போயிடுறேன். உண்மையிலேயே வந்து இதுல வந்து மு க ஸ்டாலின் தான் பெரும் பங்கில் இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டமைச்சு இப்படி மாதிரி ஒரு விளம்பரம் டிசைன் பண்ணி இப்படி போட வச்சு, எதுக்கு சீனாவினுடைய லோகோ எது வைக்கணும்? ராக்கெட்டு ரைட்டு, அதுக்கு மேல எதுக்கு சீனாவுடைய லோகோவை கொண்டு வைக்கணும்? கொழுப்பு தானே இது. திட்டமிடாம எப்படி வரும் அது? இந்தியா ராக்கெட்ல இந்தியாவினுடைய இதுதானே இருக்கும். மூவர்ண கொடி தானே உள்ள சொறி விடுவீங்க. இல்லைன்னா ஐஎஸ்ஆர்னுடைய ஏதாவது ஒரு சிம்பலை நீங்க வைக்கலாம். அது ரைட்டு, ஓகே, சந்தோஷமா இருக்கும். மூவர்ண கொடியை வச்சா போதும் சார், யார் என்னத்தை வைக்கணும்? அப்ப நீங்க அதுல எதுக்கு நீங்க வந்து சீனாவினுடைய இதை வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீங்கன்னா திட்டமிட்டே வைக்கிறாங்க. இதை வெளியிட்டு அத்தனை பத்திரிகையும் நிப்பாட்டலாம். தேச துரோக செயலுக்காக அவங்க வந்து இதுக்கு அந்த பத்திரிகையை பிடிச்சு நிப்பாட்டிடலாம், பிளாக் பண்ணிடலாம், அப்படியே பேன் பண்ணிடலாம். அந்த பத்திரிகையை தடை செய்து விட்டுறலாம். அப்படியே இதுக்கு அது அவ்வளவு இருக்கு. தேச துரோகத்தினுடைய உச்சம் இதெல்லாம். எப்படிங்க? நான் ஒன்று கேட்குறேன், சீனாவில் இதே மாதிரி ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு விளம்பரம் போட்டிருந்தாருன்னா 24 மணி நேரத்துக்கு மேலே உயிரோட இருப்பாரா? சீனாவில் இந்தியாவினுடைய லோகோ வச்சு ஒரு விளம்பரம் போட்டால் அந்த அங்கே ஒரு அதிகாரி இவரை மாதிரி ஒரு அதிகாரியும் ஒரு அமைச்சரை செய்திருந்தா அவங்க உயிரோடு இருப்பாங்களா? பாகிஸ்தானில் நடு ரோட்டில் விட்டு கழுத்தை வெட்டியிருக்க மாட்டாங்க, வெட்டியிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஜனநாயக நாடுங்கிறனால நீ என்ன வேணாலும் சீனாவுக்கு சொம்பு தூக்கிட்டு அலையலாம். ஆமாம், ஸ்டெர்லைட் ஆலையில் இவங்க தானே பண்ணாங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில் 100வது நாள் பிரச்சனை வரப்போகுதுங்கிறது எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச உடனே மு க ஸ்டாலின் எங்கே போகலையே, கனிமொழி எங்கே போகலையே, இந்த தரவு பற்றி எங்கே போச்சுன்னு கேளுங்க. 100வது நாள் விழாவில் ஏமா நீ கலந்துக்கலன்னு கேளுங்க. ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு 100வது நாள் போராட்டத்தில் நீ ஏன் கலந்துக்கன்னு கேளுங்களா, விளக்கம் சொல்லிட்டு பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க, தெரியும், முதலே தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அங்கே இந்த மாதிரி தேச துரோக விளம்பரத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு இனி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் டெல்லியில் ஒன்றுமே தெரியாத போய் மு க ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப நாள் நீடிக்காது இதெல்லாம். இது எதை மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா 1996 பிப்ரவரி 14 கோயம்புத்தூரில் ஒரு 19 இடத்துல தொடர் குண்டு வெடிப்பை நிகழ்த்தினாங்க. அந்த நிகழ்த்துறதுக்கு மூல காரணமாக இருந்தது வந்து அல்-உம்மா தீவிர பயங்கரவாதி பாஷா. இந்த பாஷா இந்த நாய் என்ன பண்ணிச்சுதுன்னா அங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு சென்னையில் வந்து உட்காந்துட்டு இவனுக்கு வந்து அப்போ அந்த பயங்கரவாதி வந்து ஒன்றுமே இவருக்கு தெரியாதம்மா. இவன் தான் தலைவர், இவன் தான் மூளை, எல்லாமே இவன் தான், கிட்னியும் வந்தான், மூளையும் வந்தான், எல்லாமே வந்தான். ஆனால் எல்லாம் செய்துட்டு சென்னையில் வந்து உட்காந்துட்டு எதுவுமே தெரியாத ஆள் மாதிரி நல்ல பிள்ளையாமா. இன்னைக்கு அந்த நல்ல பிள்ளை தான் வெளியேறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஜாமீன் கொடுத்து வெளியே வச்சிருக்கிறது மு க ஸ்டாலின். இதுக்கு பேர் கேட்டால் திராவிடியா மாடல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொலைக்காரன் ராஜீவ் காந்தியினுடைய கொலையில் சம்மந்தப்பட்டவன் எல்லாத்தையும் தான் கட்டி தழுவி திரிகிறாங்களே. இவன் அதாவது தேச துரோகம் இந்த மாதிரி நல்லது செய்கிறதுக்கு இவங்க வராது சார். தேச துரோகம் செய்வாங்க, பிரிவினைவாதம் பேசுவாங்க, இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. இதை மட்டும் தான் செய்வாங்க. அப்போ வந்து அந்த பாஷா என்ன பண்ணாரு, என்ன பண்ணுனா இங்கே கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சென்னையில் வந்து நல்ல பிள்ளையா உட்காந்துருந்தான். அதே மாதிரி எதுக்கு தான் அங்கே வந்து சீனாவுக்கு கை தூக்குற வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு சென்னையில் நல்ல பிள்ளையா போய் உட்காந்துருக்காரு மு க ஸ்டாலின். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம். அந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கோபம் வரும். கையிலன்னா கூட ஒரு வாடகைக்கு ஒரு கையை வாங்கிட்டு பலார்னி கொடுக்கலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு கொழுப்பு திமிரு பிடிச்ச வேலை இதெல்லாம். அதை தேச துரோகம், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பிரதமர் அங்கே போய் இருந்துட்டு ஒரு 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் எல்லாம் நாட்டுக்கு அர்ப்பணித்து இதெல்லாம் பண்ணார். அப்போ வஉசி துறைமுகத்திலையும் பல்வேறு இதெல்லாம் பண்ணாங்க. ஒரு 7,55 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள அந்த விரிவாக்க திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார். அதே மாதிரி வடக்கு 265.15 கோடி ரூபாய் செலவில் வந்து வடக்கு சரக்கு தளம் 3 அப்படிங்கிறத வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டினார். இது போக வந்து 124 கோடி ரூபாய் மதிப்பிலான 124.32 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கக்கூடிய ஒரு 5 MLD இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. இதெல்லாம் தொடங்கி வச்சாரு. இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி தொடங்கும் போதும் வந்து தேசிய கீதம் அப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டுமே இசைக்கப்பட்டது. அப்பாவும் இருக்காரு, செத்து போயிட்டாரா, சபாநாயகர்.
எவ்வளவு கெடும்பு பிடிச்ச ஆளு பாருங்களேன். தேச துரோகிகள் இதெல்லாம். இவங்க கையில ஆட்சி கொடுத்தா, அதாவது சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன கும்பல் திக. அந்த திகவினுடைய குழந்தை தான் திமுக. இதுடைய என்னவா இருக்கும்? திமுக வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திகவினுடைய சித்தாந்தம் என்னன்னா, சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிப்பது. திமுகவும் அதை கடைபிடிச்சு தான் 2011 வரைக்கும் அதனுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தேசிய கொடியை சுதந்திர தினத்தை அன்று ஏற்றியதே கிடையாது. இந்த மாதிரி தேச துரோக கும்பல் கையில் நாட்டை ஆட்சியை கொடுத்தா அது என்ன செய்யும்? இதை தான் செய்துட்டு கிடக்கும். சீனாவுக்கு தான் வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கும். பாகிஸ்தானுக்கு கொடி பிடிச்சிட்டு அலைவாங்க. ஏன் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. அது பாகிஸ்தான் இது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை வந்து ஜெயிலில் அடைச்சி சித்திரவதை பண்ணி அதை கஷ்டப்படுத்தி கல் உடைக்க வச்சு செக்கு இழுக்க வச்சு அவரை சின்ன பின்னமாக்குனது யாரு? ஆஸ் கலெக்டர். உலகத்துக்கே தெரியும். தூத்துக்குடியில் கப்பல் விடும்போதும் இவர் தான் கப்பல் விட்டு சுதேசி உணர்வை தூண்டினாரு. வெள்ளைக்காரன் கப்பல் தொழிலை முடக்கினாரு. ஓரல் மில்லில் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு இவர் தான் வக்கீலாக இருந்து அந்த அவங்க தொழிற்சங்கத்தை உருவாக்கி வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே போராடி அவன் சட்டத்தின் மூலமாகவே உள்ள நுழைஞ்சி அவனுக்கு நீதிபதிகளையே வந்து இது தப்பு, இந்த இவங்களுடைய உரிமையை கொடுன்னு சொல்லி கொடுக்க வச்சவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அப்போ இவங்க எல்லாம் வெளியே இருக்கிறதுனால இந்த நாடு வந்து கண்டிப்பாக வெள்ளைக்காரனை துரத்தி அடிச்சிருவாங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அவரை பிடிச்சி ஜெயிலில் அவர் சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சாங்க. 41 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் போட்டு அன்னைக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே நபர் அவர் தான். அவரும் சுப்பிரமணியன் சிவாவை தான். அங்கே போட்டு அவருக்கு கடைசி தொழுநோய் வந்து வெளியே வந்தார் சுப்பிரமணியன் சிவா. இவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தார். அந்த அளவுக்கு இவரை போட்டு அங்கே நச்சு பிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. இவ்வளவு கொடுங்கோலையும் செய்தவன் ஆஸ் கலெக்டர். அதனால தான் அந்த நாயை சுட்டு கொண்டாரு வாஞ்சிநாதன். அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஆஸ் கலெக்டருக்கு தூத்துக்குடியில் ஒரு மணிமண்டபம் இருக்கு. அதை புதுப்பிச்சவங்க இந்த திமுககாரங்க. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்தோடனே முதல் திருப்பணியில் அந்த திருப்பணி ஒன்று. ஆஸ் கலெக்டருடைய நினைவிடத்தை புதுப்பிச்சான்னு அது புதர்மண்டி கிடந்து அதை போட்டு அதை இடிச்சிட்டு வேற ஏதாவது வச்சிருக்கலாம். நீங்கள் அதை செய்ய துப்பு இல்லை. சரி பரவாயில்ல, அது கிடந்துட்டு போட்டுமே. அதுக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்தில் அதை ஏன் புதுப்பிக்கணும்? நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு இன்னமும் அந்த கொத்தடிமை வேலை பார்க்கறதுல விசுவாசம் காணிக்கிறாங்களாமா. அவன் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஆனாலும் நாங்கள் இன்னமும் அவனுக்கு அடிமையாக தான் இருப்போங்கிறதுல பெருமை கொள்ளக்கூடியவங்க தான் இந்த திராவிடியா மகன்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு கேவலமான வேலை பாருங்க. இதெல்லாம் பண்ணி இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சீனாவுக்கு தான் இது பண்ணுவாங்க. இதில் பேசும்போது வந்து பிரதமர் அங்கே பல இடத்துல பேசும்போதும் சரி, இல்லை தூத்துக்குடியில் பேசுனதும் சரி, இல்லைன்னா அதுக்கு பிறகு திருநெல்வேலியில் பேசுனதும் சரி, ஒட்டு மொத்தமாக அந்த திமுகவை வச்சு வாங்கன்னு வாங்கிட்டார். இந்த குடும்ப அரசியல், அப்புறம் கொள்ளைக்கார இந்த ஆட்சி, இதெல்லாம் வந்து ஓரம் கட்டணும், ஒழிச்சு கட்டணுங்கிறதுல பல இடத்துலையும் அழுத்தமாக பதிவு பண்ணார். தூத்துக்குடியிலே அதே மாதிரி சொன்னார். தூத்துக்குடியில் ஒருபடி மேலே போய் சொல்ல விஷயங்களை அவர் போட்டு உடைச்சார். வளர்ச்சி திட்டங்கள் பற்றி நான் இங்கே பேசுவதையும் தமிழகத்திற்கு நான் வழங்கிய திட்டங்களையும் பத்திரிகைகளில் பிரசுரிக்க மாட்டார்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் பற்றிய தகவல்கள் எல்லாம் இங்கே உள்ள பத்திரிகைகளில் பிரசுரிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஆளும் அரசு, அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசு அவர்களை பிரசுரிக்க விட மாட்டார்கள். இருந்தாலும் நாங்கள் தமிழகத்திற்கு வழங்கும் திட்டங்களை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் தமிழகத்திற்கு நான் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி தடையை உடைச்சு நான் நல்லதை மக்கள் தமிழர்களுக்கு தொடர்ந்து செய்துக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய சங்கல்பம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 3வது முறையாக நான் பிரதமராக நாங்கள் ஆட்சி அமைக்கும் போதுன்னு அவர் ஆரம்பித்த உடனே அவர் பேச்சை கூட முடிக்க முடியல. பழைய ஒரு நீண்ட நேரம் கைத்தட்டல் அப்படி அந்த மாதிரி பண்ணி அதே மாதிரி வந்து இந்த ஆட்சி வந்து பாஜகவினுடைய மத்திய சர்க்கார் இதுவரைக்கும் செய்த அந்த இதில் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நல்லாட்சி, அந்த ஆட்சியினால மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதை வெளிப்படுத்துகிற வகையில் உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வகையில் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற வகையில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணி எல்இடி லைட்டை ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி நீங்கள் மேல் நோக்கி காணிக்கணும்னு சொன்னார். முன்னாடி உட்கார்ந்து அத்தனை பேரும் அதை காணிச்சாங்க. மேடையில் கனிமொழியும் ஐயாவா வேலும் அவங்கள வச்சுக்கிட்டே அவங்க திமுக ஆட்சிக்கு வந்து கட்டாமப்பேட்டைக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. அப்படியே உற்சாகத்தில் பிரதமர் அப்படியே கொண்டாடிட்டாங்க. அதாவது பல இடத்துலையும் சரி, தூத்துக்குடியிலையும் சரி, திருநெல்வேலிலையும் சரி, மிகப்பெரிய அளவில் பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க, ஒரு கொண்டாடினாங்க, மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இது அமைஞ்சது. இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறதுங்கிறத நமக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாற்றம் வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கும் பட்சத்தில்
நான் என்னுடைய கணிப்புப்படி இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இப்போ வந்து மாறிட்டு தான் போகுது. இருந்தாலும் 25க்கும் மேற்பட்ட இடத்துல பாஜக வெற்றி பெறும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் போற வேகத்தில் அது 31 அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி 31 அது கிடைச்சாலும் ஆச்சரியப்படுக்கல. அதை நோக்கி தான் அந்த கிராஃப் போயிட்டு இருக்கு. மக்களுடைய ஆதரவும் அதைத்தான் வெளிப்படுத்திட்டே வருது. தொடர்ந்து இந்த மக்கள் நல்ல ஆதரவை இப்போ பாஜகவுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கிறதா முடிவு பண்ணி இந்த கங்கணம் கட்டி இதை செய்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த திமுகவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வீட்டுக்கு அனுப்புகிற வேலையும் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் திமுக அநேகமாக 0வாக தான் வந்து நிற்பாங்க. ஒரு எம்பி கூட இல்லாமல் தான் போவாங்க. அதுதான் அவங்களுக்கு கடந்த கால வரலாறும் அப்படி தான் இருக்குது. இப்போதைய நிகழ்காலத்தில் அவங்க செய்யக்கூடிய வேண்டாத வேலையும் அப்படி தான் இருக்குது. அதாவது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகலை, சரிங்களா? போகாமல் இருந்தது காரணம் இந்த சீனாவுக்கு தேவை இந்த வேலையை பார்த்தது ஒன்று, இல்லை வேற ஒரு காரணமும் கூட இருக்கட்டும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கே போயிருந்தார். போகும்போது வந்து அவர் ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லியிருந்தார். மக்களிடம்தான் நம்ம மறுபடியும் போகணுங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. யாருக்கு? பாஜகவுக்கு இல்லையா, மோடிக்கு இல்லையா. மக்களை போய் சந்திக்க வேண்டுமே என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க வந்து தமிழகத்தை வஞ்சித்து விட்டார்கள். தமிழகத்துக்கு நாங்கள் ரூபா தரல, நாங்கள் கேட்ட பணத்தை தரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொள்ளைக்காரன்லாம் உங்கள்கிட்ட தந்தால் நீங்கள் ஆட்டை போட்டு போயிருவீங்க, மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களே, அதுதானே பிரச்சனையே. அப்படி தானே தேவையானதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அது ஒரு பக்கம். அதுதான் அவர் சொன்னார், பிரதமரே சொல்லி நிறைய பட்டியல் போட்டிருந்தாரு. மக்களை பற்றி, அதாவது மக்கள் வந்து மக்களை சந்திக்க வேண்டுமே என்பது பற்றி கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருக்கிறார்கள்னு சொன்னார். அந்த வார்த்தை அவருக்கானது, திமுகவுக்கானது. மக்களை பற்றி மக்கள்கிட்ட போய் சந்தித்து ஓட்டு கேட்கணுமே, சிற்ப கலத்தை அடிச்சு விடுவானோல, நாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்காம, துரோகம் பண்ணிட்டு இருக்காம, சீனாவுக்கு கைக்கூலி வேலை பார்த்துட்டு இருக்காம அப்படிங்கிறது எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் தெளிவாக பண்ணுறாங்க பாருங்க. மக்கள் வந்து உங்கள் அப்பனுக்கு சிலை கட்ட வைக்கிறதுக்கும் நினைவு மண்டம் கட்டுறதுக்கும் உனக்கு ஓட்டு போட்டோன்னு கேட்க மாட்டானா? அப்படி கேட்பாங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து நினைவிடத்தை கட்டலைன்னு எவன் அழுதான்? இல்லை யார் அழுதான்னு கேட்குறேன். லைப்ரரி வேணும்னு யாரும் கேட்கல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் லைப்ரரியாக மாறி போச்சுது. நீங்கள் டிஜிட்டலில் நீங்கள் கொடுத்தாலே அவன் மொபைல் ஃபோன்லேயே தேவையானதை எடுத்து படிச்சுட்டு போயிடுவான். அவன் அங்கேருந்து 1 மணி நேரம் லைப்ரரியில் உட்கார நேரத்தில் நான் மொபைலில் இருந்து நான் எடுத்து எல்லாத்துக்கும் டேட்டாவும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் கையில் வந்து போச்சு, கையடக்கமாக முடிஞ்சு போச்சு. வீட்டில் உட்காந்து கூட கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா இருக்கணும் தான் அந்த லெவலுக்கு இப்போ எல்லாம் போயிட்டான். அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தா போதும். நீங்கள் லைப்ரரியில் எல்லாம் உள்ள ஆன்லைன் இதில் எல்லாம் கொண்டு வந்தாலே போதும், அவன் மிச்சம் மீதி அவன் பார்த்துக்குவான். இது வரைக்கும் வந்தது போக இன்னும் மிச்ச மீதி புத்தகங்கள்லாம் அங்கே ஏற்றி விட்டிங்கன்னா அவன் விருப்பப்பட்டதை அவன் எடுத்துருவான், ப்ரிப்பேர் பண்ணுறதை பண்ணிட்டு போவான். இல்லை நாவலை கொடுத்தீங்கன்னா நாவலை படிக்கணும்னா படிச்சுட்டு போவான். இதானே வேலை. அதுக்கு ஏதாவது வழிவகையை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் மதுரையில் அதுக்கு வழி கொடுத்தா கருணாநிதிக்கு பேரை எங்கே கொண்டு வைக்கிது? அது பஸ் ஸ்டாண்டு திறந்தாலும் கருணாநிதி பேர் தான், ஒரு விருது வழங்கினாலும் கருணாநிதி பேர் தான், ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாலும் கருணாநிதி பேர் தான், ஒரு லைப்ரரி கட்டினாலும் கருணாநிதி பேர் தான். ஆனால் கருணாநிதி வந்து நான் உயில் எழுதி வச்ச வீடை மட்டும் இன்னமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோபாலபுரத்தில் உள்ள வீட்டை வந்து நான் ஆஸ்பத்திரிக்குன்னு உயில் எழுதி வச்சார். அந்த அவர் செத்து போய் வருஷம் ஆகி போச்சுது. ஆனால் இது வரைக்கும் அந்த எழுதி வச்ச உயிலுக்கு இன்னும் உயிர் வரவே மாட்டேங்குது. அவ்வளவு விஞ்ஞான திருடன்கள்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்படி தானே? மக்கள் வரக்கூடிய தேர்தலில் சரியான பாடம் அடி கொடுக்க போகிறாங்க. அதாவது தூத்துக்குடியெல்லாம் நான் கூட நினச்சேன், அங்கே ஒரு 25% மேலே வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக, ஆனால் பாக்கி 75 இந்துக்கார ஓட்டு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். பெரும்பான்மை நீங்கள் உங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் எடுத்தால் கூட வந்துடும். இன்னொன்று கிறிஸ்டின் முஸ்லீமும் வந்து இவங்களுடைய ஆட்சியை பற்றி பெருசாக அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. நல்லது செய்தால் தானே அவனும் நம்புவான். நீங்கள் வந்து எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை மட்டுமே உருவாக்கணும்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிறிஸ்டின் மட்டும் ஏற்றுக்குவானா? அதை முஸ்லீம் கட்டும் ஒன்றும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க தானே. அதான் நிலவரம். தூத்துக்குடியில் உள்ள அந்த எழுச்சியை பார்க்கும்போது கனிமொழி கண்டிப்பாக டெபாசிட் வாங்குறதே பெரும்பாடாக இருக்கும். வரக்கூடிய தேர்தலில் கனிமொழிக்கு வந்து டெபாசிட் வாங்கிட்டுனா அது பெரிய சேலஞ்சாக இருக்கும். தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் போன தடவை வெற்றி பெற்றாங்க அம்னி, அந்த தருமபத்தினி. ஆனால் வரக்கூடிய தேர்தலை பாருங்கள், அவங்க டெபாசிட் வாங்குறதே பெரும்பாடாக இருக்கும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில். அதை நோக்கி அந்த மக்களுடைய எழுச்சி அதை வெளிப்படுத்துது. அதுக்கு கூடவே இவங்க வந்து அதுக்கு நல்ல தீ வைக்கிற மாதிரி இந்த சீனாவுக்கு கைக்கூலி வேலை பார்க்குறது, சீனாவுடைய லோகோ அங்கே விளம்பரப்படுத்துறது, இதெல்லாம் அப்பட்டமான ஒரு வேலை இல்லை. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம், இதெல்லாம் தேச துரோகம். இதுக்காக வேண்டிய அந்த கட்சியை தடை பண்ணலாம், இந்த ஆட்சியை கலைக்கலாம். இது பெரிய தேச துரோகம், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் தெரியாமல் இது நடந்திருந்தால் இந்நேரம் அனிதா ராதாகிருஷ்ணன் பதவியிலேருந்து தூக்கியிருக்கணும். அப்போது நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் பேரில் நீங்கள் அந்த விளம்பரத்தை வெளியிட வச்சிருக்கீங்க. அமைச்சர் பதவி வேறு. அதான் கர்மா வந்து வலியது, உங்களை சீக்கிரம் காலி பண்ணிடும். அதுவும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய தேர்தலில் இதுக்குடைய பலன் நீங்கள் அறுவடை பண்ண போறீங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.